நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பாசத்தை காட்டி உன்னை வளர்த்ததுனால நீ செஞ்ச காரியத்துல எனக்கு கோபம் வரல, அழுகதான் வருது. இந்த கையால தான் நான் உன்னை தூக்கி வளர்த்தேன். உன்னை அடிக்கிற சக்தி எனக்கு இல்லடா. எந்த விஷயத்திலையும் உன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு உன்னை பாசமா வளர்த்தோம். ஒரு நல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ சந்தோஷமா வாழறத பார்த்து நாங்க சந்தோஷப்படணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அதெல்லாம் புரிஞ்சுக்கவே இல்லையம்மா. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏமா இப்படி பண்ண? சொல்லுமா, சொல்லு. சித்தப்பா, ஏன் இப்படி பண்ண? சித்தப்பா ப்ளீஸ் அழாதீங்க, தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். எப்படி அழாம இருக்க முடியும்? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா சக்கரவர்த்தி குடும்பத்து பொண்ணு இப்படி பண்ணிட்டாளேன்னு எல்லாரும் கேவலமா பேசுவாங்களேடா. தேவராஜ், நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். சரி, நீங்க இருந்தா உனக்கு மன கஷ்டம் அதிகமாகும். வா, என் கூட வெளியே போலாம். வா வா வா, வாடா வா, நம்ம வெளியே போய் பேசலாம். வா வா. பாத்திய கல்பனா, எப்படி இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சு பாரு. உன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நாங்க ஆசைப்பட்டோம் தெரியுமா? அதெல்லாம் இப்படி ஆக்கிட்டியே. இல்ல பெரியம்மா, வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ பண்ணது சரியான்னு உன் மனசாட்சி நீயே கேட்டுக்க. ஏன் கல்பனா இப்படி பண்ண? எல்லாரையுமே அசிங்கப்படுத்திட்டியே, இப்படி பண்ணிட்டியே.
இப்படி வருத்தமா இருந்தா எப்படிம்மா? தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்கம்மா, ப்ளீஸ். எப்படிப்பா வருத்தப்படாம இருக்க முடியும்? நம்ம எல்லாரையும் தலை குனிய வச்சிட்டாலே. ராம், ஒரு தாயா நான் அவளை நல்லா தானே வளர்த்த. ஏன்பா 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 அவ அப்படி பண்ணா? மா, இந்த வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு அடிப்படை என்ன, ஆணி வேறு என்னன்னு கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. கல்பனா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்மா, இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ராம், உன் ஆசையை விட்டுட்டு நான் பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணி இந்த வீட்டோட கௌரவத்தையும் என்னோட மரியாதையையும் நீ காப்பாத்தினப்பா. ஆனா ஆனா கல்பனா இந்த விஷயத்துல எல்லாத்தையும் தலைகீழா மாத்திட்டா. இந்த வீட்டோட மானம் மரியாதை எல்லாத்தையுமே பாழாக்கிட்டாலே. ராம், ராம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்டுக்கு மானம் மரியாதை இதுதான் முக்கியம்பா. அப்படி அப்படி பேரோட வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு பெரிய அவமானத்தை சகிச்சுக்கிட்டு எப்படிப்பா நான் எப்படிப்பா உயிரோட வாழ சொல்ற? அம்மா, ப்ளீஸ் மா, அழாதீங்க. மா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும்மா. இந்த பிரச்சனைய நான் தீர்த்து வைக்கிறேம்மா. ராம், மா, இந்த பிரச்சனை தீரணும். நம்ம குடும்பத்து மேல விழுந்த பழியும் கெட்ட பேரும் போகணும். மா, நான் பாத்துக்கிறேம்மா. எப்படி? அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. நான் நீங்க பெத்த புள்ள, நம்பிக்கை வைங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கேள்விப்பட்ட அத்தனை விஷயமும் உண்மைதான். இவங்க யோகிதை என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க பொண்ணு கல்பனா கல்யாணத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தனோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு வந்து நிக்கிறா. நாங்க ஒண்ணு வசதியை பார்த்து பொண்ணு கேட்டு வரல. சக்கரவர்த்தி குடும்பம்னா ரொம்ப கௌரவமான குடும்பம்னு தான் உங்க பொண்ணு எங்க பையனுக்கு கேட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இப்படி இருக்கு. ஐ எம் வெரி சாரி.
என் பொண்ணு பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. பாட்டி, நீங்க இந்த வீட்ல பெரியவங்க. உங்க வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளத்தை சந்திச்சிருப்பீங்க. எது நடந்தாலும் எங்களுக்கு ஆறுதல் சொல்றதும் நம்பிக்கை ஊட்டுறதும் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எங்க எல்லாருக்கும் யாரு பாட்டி ஆறுதல் சொல்லுவா? சீதா, வாழ்க்கையில தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையை தான் நான் இதுவரைக்கும் சந்திச்சிருக்கேன். ஆனா தீர்க்கவே முடியாத பிரச்சனைய இன்னைக்குதான் நான் சந்திச்சிருக்கேன். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா அது கிடைச்சும் அது நடக்காம போனா எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த இழப்ப யாராலமா தாங்க முடியும்? சீதா, உனக்கு இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தை பத்தி தெரியாது. ஆனா சொல்லி கேட்டிருப்ப. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய அவமானம்னா அந்த அவமானத்தை எப்படிமா போக்க முடியும்? சீதா, அந்த கடவுள் இந்த அவமானத்தை தாங்கிறதுக்காகத்தான் இன்னும் என்ன உயிரோட வச்சிருக்காடா. நான் யாருக்குமா எந்த பாவம் செஞ்சேன்? பாட்டி, எதுக்கு பாட்டி இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்ல சீதா, மரியாதைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா அதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியாதுமா. நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி, எல்லாம் சரியாயிடும். நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க அழாதீங்க பாட்டி. கடவுளே, என் குடும்பத்தை காப்பாத்துப்பா. ஒரு வழியா வீட்ல பூகம்பம் வெடிச்சிருச்சு. அந்த அபிஷேக் ஃபேமிலி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஐயோ, ரவி, கல்பனா கிட்ட பேசுனீங்களா? ஏன் அவ இப்படி பண்ணா? நம்ம எல்லாரும் கல்பனா மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், எல்லாத்தையும் பாழாக்கிட்டாலே. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல பிரியா. ரவி,
உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீங்க வருத்தப்படக்கூடாது. சொல்லு பிரியா. கல்பனா விஷயத்துல இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். அத பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க யாரும் என்னோட பேச்ச கேட்கவே இல்லை. அன்னைக்கே என்னோட பேச்ச கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. அவ இப்படி பண்ணுவான்னு யாருக்கு பிரியா தெரியும்? சரி, இப்ப என்ன பண்றது? பாவம் சித்ரா அத்தை, அவங்கள பார்த்தாதான் ரொம்ப கவலையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏ மகன்னு பெருமையா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவ இப்படி பண்ணிட்டாளே, அததான் எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சித்தியை நினைச்சா எல்லாருக்குமே வருத்தமா இருக்கு பிரியா. தேவனா கல்பனா கிட்ட நான் பேசட்டுமா? வேணாம் பிரியா. எல்லாரும் அவகிட்ட போய் பேசினா அவ ரொம்ப வருத்தப்படுவா. முதல்ல எல்லாரும் சமாதானம் ஆகட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பிரியா, இந்த விஷயத்தை யார்ட்டையும் வெளியில சொல்லிடாது பிரியா. ஐயோ, கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது என் வீட்டு விஷயம். என் வீட்டு மரியாதைய நானே கெடுத்துப்பனா? தேங்க்ஸ் பிரியா. ஐயோ, என்ன ரவி, நான் உங்களோட வைஃப், என்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க. போங்க, போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. ரவி, அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. போங்க போங்க ரவி. வேணும்டி, நல்லா வேணும். என்கிட்ட இருந்து சாவி குத்த வாங்கினல, அனுபவி, நல்ல அனுபவி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் பயப்படுற? எல்லாருக்கும் தெரியணும் தானே நாம இப்படி பிளான் பண்ணோம். சரி, என்ன நடந்துச்சு சொல்லு. அது இல்ல, அபிஷேக் வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா அம்மா எங்க வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. அதனால வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப அவமானமா போச்சு. ஆனா இந்த விஷயத்த அபிஷேக் வீட்டுக்கு யாரு சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா யார் சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணப்போ வேற யாரோ அட்டெண்ட் பண்ணி விஷயத்தை கேட்டு அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும். அப்போ அப்போ இந்த விஷயத்த யார் சொல்லிருப்பா? இப்ப யார் சொல்லிருந்தா என்ன? கல்யாணம் நின்றுச்சுல, இப்ப அதுவே போதும். இல்ல, இருந்தாலும் இந்த விஷயத்தினால எங்க வீட்டுல எல்லாருமே ரொம்ப அவமானப்பட்டு நிக்கிறாங்க. கல்பனா, இத பாரு, இந்த அவமானம் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இங்க பாரு, எனக்கு இப்போ ராமனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு. அப்புறம் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு தெரிஞ்சா, ஐயோ, அவரு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண மாட்டான், பாத்துக்கலாம். அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல என்ன ஏமாத்திர மாட்டேன்ல. என்ன கல்பனா இப்படி சொல்ற? நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், ஓகேவா? ஓகே, பை. ஏய், உன்னை ஏமாத்துறது தாண்டி என்னோட பிளானு. உங்க அண்ணன் என் தங்கச்சியை ஏமாத்தினான்ல, அதுக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி.
யார் அவன்? உன்னதான் கேக்குறேன், யார் அவன்? என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கண்ணா. நான் எதுவுமே கேட்க கூடாதா? ஒரே தங்கச்சின்னு பாசம் காட்டி வளர்த்ததுக்கு இந்த குடும்பத்தையே தலைக்குடைய வச்சுட்டேடி. சொல்லு, யார் அவன்? அவன் என்ன ரொம்ப லவ் பண்றானா. அவன் ரொம்ப நல்லவனா. அவன் நல்லவனா கெட்டவனான்னு கேட்கல, யார் அவன்? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதை நீ அவனை ஏதாவது பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்.